நல்லா பூ மாதிரி சாஃப்டான இட்லி, அப்புறமா கிறிஸ்பியான மெத்துன்னு தோசை, காரக்குழி பணியாரம். இதை நான் செஞ்சுருக்கேன். இந்த இட்லி மாவுலேயே நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது எப்படின்னு பாருங்கள். நான் முழுக்க ரேஷன் அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் உளுந்து ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். இந்த உளுந்து வந்து தோல் எடுக்காத உளுந்து. அதனால் இது வந்து 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் இந்த தோல்லாம் எடுக்க முடியும். இந்த தோலோடு போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த காஞ்சிபுரம் இட்லிலாம் இந்த தோலோடு தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேர்ப்பாங்க. தயிர் சேர்ப்பாங்க, அப்புறம் மிளகு அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. இது வந்து நார்மல் இட்லி தான் பண்ணுறேன். அதனால் தோல் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு தான் நான் பண்ணுவேன். இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து அதில் செய்கிறீங்கன்னா, அதாவது தோல் எடுத்த உளுந்தை செய்கிறீங்கன்னா 1 மணி நேரம் ஊற விட்டாலுமே போதும். இது 8 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான் அரிசி வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். 4 அழாக்கு புழுங்கல் அரிசி, 1 அழாக்கு பச்சரிசி சேர்த்துட்டு, இந்த அரிசி வந்து 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து 8 மணி நேரம் தண்ணி விட்டு அந்த உளுந்தை வாஷ் பண்ணியிருக்கேன். அது கூடவே வெந்தயத்தையும் நான் ஊற விட்டுட்டேன்.